ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Noor'sinterests. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோகனட் பேன்கேக் ரோல்ஸ். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு pandan லீவ்ஸ் தேவை, அதாவது ரம்ப இலை 50 கிராம் எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் கலர் கொடுக்க போகிறது இந்த ரெசிபிக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 200 ml ஆஃப் வாட்டர் வந்து இது கூட ஆட் பண்ணி நீங்கள் வந்து இதை அரைச்சி நல்லா வந்து ஜூஸாக எடுத்துக்கோங்க. ஸோ இந்த லீஃப் எக்ஸ்ட்ராக்ட் பார்த்திங்கன்னா மஸ்லின் கிளாத் போட்டு நல்லா சீவ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா வடிகட்டினதுக்கப்புறம் அதில் நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வடிகட்டுறதுக்கு முன்னாடியே 250 ml திரும்ப வந்து ஆட் பண்ணி தான் திரும்ப வடிகட்டுறேன். ஸோ நீங்கள் இருக்கிறத வடிகட்டுறீங்கன்னா அது கூட 250 ml வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் 200 ml ஆட் பண்ணியிருக்கீங்க. ஸோ திரும்ப 250 ml ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 450 ml ஆஃப் லீஃப் எக்ஸ்ட்ராக்ட் உங்ககிட்ட இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 cup ஆஃப் ஆல் பர்பஸ் ஃப்ளார், அதுக்கப்புறம் 1/2 cup ஆஃப் வீட் ஃப்ளார், அது கூட 1 tablespoon சால்ட்டு. நான் இங்கே பிங்க் சால்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் எந்த சால்ட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு கிண்ணம் எடுத்து ஒரு முட்டையை ஃபஸ்ட்டு உடச்சி ஊற்றிக்கோங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா 2 பக்கம் அந்த மஞ்சக்கருவை ஒட்டி பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் ஒரு முடிச்சு மாதிரி ஒரு த்ரெட்டு மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு சைடு உள்ளதை ரிமூவ் பண்ணிட்டேன். நான் செகண்ட் சைடு எப்படின்னு ரிமூவ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ஒரு நல்ல ஷார்ப் எட்ஜான ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதை வச்சு லைட்டாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் சைட்ஸில் கொண்டுட்டு வந்து இப்படி கட் பண்ணி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த த்ரெட்டு மாதிரி உள்ளது வந்து வந்துடும். ஸோ இது எதுக்கு ரிமூவ் பண்ணுறேன்னா அந்த ஃபவுல் ஸ்மெல், வெடுக்கடிக்கும் இல்லையா, முட்டை ஸ்மெல் வரும், சிலர் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக இதை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அந்த ஸ்மெல் இருக்கவே இருக்காது. இதில் எக்கு நீங்கள் ஆட் பண்ணிங்கிறது தெரியவே தெரியாது. ஸோ 2 eggs நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இப்போது நம்ம 450 ml எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு நான் 1 cup ஆஃப் ரைஸ் ஃப்ளார், அதாவது இடியப்ப மாவு தான் நான் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக இந்த ரெசிபியில் வந்து மைதா யூஸ் பண்ணுவாங்க. நான் அதை வந்து ஆல்டர் பண்ணி தான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். நம்மளோட ட்ரெடிஷன் படி பண்ணலாமேன்னு சொல்லிட்டு நான் பண்ணியிருக்கேன். ஸோ 1 cup ரைஸ் ஃப்ளார், 1/2 cup வீட் ஃப்ளார், 2 eggs. நான் அந்த சைடில் இருக்க அந்த த்ரெட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இப்போ வந்து என்ன பண்ணிக்கோங்க, விஸ்க் பண்ணுங்கள். விஸ்கை வச்சுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கலந்துடணும், லம்ஸ் எதுவுமே இல்லாமல். நல்லா பாருங்கள் எவ்வளோ அழகான நேச்சுரல் கலரில் நமக்கு வந்து ஒரு பேட்டர் வந்து ரெடியாக இருக்குது, இங்கே மாவு ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், இதை சைடில் வச்சுட்டு ஸ்டஃபிங் ரெடி பண்ணலாம். ஸோ இதுக்கு நம்ம ஸ்டஃப் பண்ணுறதுக்கு pandan லீவ்ஸ் வந்து ஒரு நல்ல 2 பெரிய லீவ்ஸ் எடுத்து தனியாக வச்சுருங்க 50 கிராம் லீஃபில். ஸோ இதை நீங்கள் வந்து இந்த மாதிரி முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. ஸோ நான் இதில் வந்து ஒரு சுற்றி அதை வந்து முன்னாடி கொண்டு வந்து உள்ளே சொருகி எடுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் முடிச்சு போட்டுக்கோங்க. எக்ஸஸாக இருக்கிறத வந்து நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கலாம். இல்லை நீங்கள் குவான்டிட்டி நிறைய பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் இதை அப்படியே தூக்கி அதில் போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டஃபிங்க்கு 1 cup கிரேட்டட் கோகோனட், 1/4 cup வந்து பாம் ஜாக்கரி, அதுக்கப்புறம் 1/2 cup பாம் சுகர், அதுக்கப்புறம் 1/4 cup வந்து தண்ணி. ஸோ பாம் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அந்த மிக்சர் ஜாரை வாஷ் பண்ணது, கோகனட் கிரேட் பண்ணும்போது வாஷ் பண்ண வாட்டர் 1/4 cup நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா மெல்ட்டாக ஆரம்பிச்சிடும்போது இது வந்து கருப்பட்டி, பனங்கருப்பட்டி ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் ஆட் பண்ணது வந்து நாட்டு சர்க்கரை. ஸோ இப்போ ஆட் பண்ணுறது வந்து கருப்பட்டி. ஸோ இதெல்லாம் மெல்ட் ஆகிடுச்சு நல்லா. ஸோ இப்போம்போது பார்த்திங்கன்னா நல்லா நுரைச்சி வரும், எல்லாமே மெல்ட் ஆகி நுரைச்சி வரும். அப்போது அந்த லீஃபை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் கிரேட் பண்ண கோகோனட்டை வந்து அதில் ஆட் பண்ணிடுங்க. நல்ல முத்தலான கோகோனட் எடுத்துக்கோங்க. அதில் இருக்க அந்த கருப்பு ஓடு மாதிரி இருக்கும் இல்லையா, அதை தோல் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நான் மிக்சியில் போட்டு ஒரு சுற்று எடுத்திருக்கேன். ஸோ இதை நல்லா வந்து அந்த பாகுல வந்து மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி ட்ரையாக வர்ற வரைக்கும் நீங்கள் கிண்டுங்க. இதுதான் கன்சிஸ்டன்சி. இதோட நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருங்க. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா நம்மளுக்கு இந்த மாதிரி பால் பிடிக்க வரும். ஸோ இப்போ வந்து ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க. அதை வந்து ஃபஸ்ட்டு ஊற்றுற அந்த பேன்கேக்கு மட்டும், அதாவது ஃபஸ்ட்டு ஊற்றுற அந்த தோசை மாதிரி நம்ம பண்ண போகிறோம் இல்லையா, அதுக்கு மட்டும் ஆயிலை வந்து நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு ஊற்றுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் பேட்டரை. இப்போ நான் வந்து கொஞ்சோண்டு மாவு தான் எடுத்து ஊற்றுறேன். நல்லா ஃப்ளாட்டாக ஊற்றுறேன், ரொம்ப தின் லேயராக தான் நீங்கள் ஊற்றணும். ஸோ நல்லா தின்னாக ஊற்றுங்க. ஊற்றுனதுக்கப்புறம் அதை நல்லா குக் பண்ணி பாருங்கள். நீங்கள் தெரியுது வேகாததெல்லாம் லைட்டு க்ரீனில் இருக்குது. வேக ஆரம்பித்த உடனே பாருங்கள், வெந்ததுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் லைட் க்ரீனே கொஞ்சம் டார்க்காக மாறுது. ஸோ அதுதான் உங்களுக்கு குக் மாதிரி மாறுறது தான், அந்த மாதிரி மாறினது தான் குக் ஆனதுக்கான அர்த்தம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா குக் ஆகிடுச்சு. நான் திருப்பி போடக்கூடாது, திருப்பி போடாமல் அதை எடுத்து நான் இதில் வச்சுட்டேன். ஒரு
சப்பாத்தி போடுற கட்டையில் தான் நான் வச்சுருக்கேன். ஸோ அதுனா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த ஸ்டஃப்பை கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் நீல வாக்கில் வைங்க. நான் வச்சுருக்க மாதிரி வச்சுட்டு ஸோ ஃபஸ்ட்டு கார்னரை வச்சு நல்லா ஒரு ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஒட்டிக்கும், ஸ்டிக்கியாக தான் இருக்கும், அதனால் ஒட்டிக்கும். ஸோ இதில் நான் வந்து ரைஸ் ஃப்ளார் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் உடையிற மாதிரி இருக்கும். நீங்கள் இதே மைதா யூஸ் பண்ணிங்கன்னா இந்த உடையிறதெல்லாம் வராது, ரொம்ப நல்லா வரும். ஸோ இந்த மாதிரி 2 கார்னரையும் உள்ளே மடக்கிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்திங்கன்னா பெர்ஃபெக்டான ஒரு கோகோனட் பேன் கேக் வந்து ரெடி ஆயிரும். ஸோ நான் வந்து இங்கே ரைஸ் ஃப்ளார் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த கொஞ்சம் பிரேக் ஆகி இருக்குது. இதே மைதா யூஸ் பண்ணிங்கன்னா வராது. ஸோ இது மலேசியாவில் ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட், கூயே குலாங் அண்ட் கூயே கெத்தியாப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்மளோட ரம்ஜான் நோன்பு பெருநாளைக்கு இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கோகோனட் பேன் கேக் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கைண்ட்லி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.